வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் தாங்க. அது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையும் தாண்டி சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, என்னுடைய கருத்துலேருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டிருந்தா கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இங்க உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக ஆவது அப்படிங்கிறது வந்து புதுசான ஒரு விஷயம் இல்லை அப்படின்றத என்னை பொறுத்தளவு. ஏன் அப்படின்னா, இது காலங்காலமாக வழியா நடந்துட்டு வர்றது தான். கலைஞர் முதல்வராக இருந்தார், அதுக்கப்புறமேட்டு துணை முதல்வராக ஸ்டாலின் இருந்தாப்புல, அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ அவர் முதல்வராக இருக்கிறாரு. அப்புறமேட்டுக்கு யார், அவருடைய மகன் அப்படிங்கிறது தானே துணை முதல்வர். ஸோ அந்த வரிசையில் தான் ஸ்டாலின், அதாவது உதயநிதி ஸ்டாலினும் இப்போ துணை முதலமைச்சராக ஆயிருக்கிறாரு. இதில் எந்த ஒரு இஷ்யூ இல்லை. இது நமக்கு பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அந்த கட்சியில் தொண்டனாக இருக்கிறவங்க, இல்லை கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க, நமக்கு ஒரு பதவி கிடைச்சிடாதா அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கு மட்டும்தான் ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து. இங்கே ஓட்டு போட்டவங்க எல்லாருமே நினைக்கிற, இன்னும் சொல்லப்போனால் திமுக சார்பாக இல்லாதவங்க மோஸ்ட்லி நினைக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இவங்க மட்டுமே வழியாக வந்துட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்னும் ஆணித்தனமாக பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி இங்கே ரீசெண்டாக ஒரு ஸ்டேஜில் கூட சொன்னாங்க, இளைஞர்களுக்கு வழி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பார்க்குறப்ப புதுசாக ஒருத்தவங்க வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இவங்க வழி விட்டுருக்கலாமே. அதை தவிர்த்து ஏன் தான் குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டுமே முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட கேள்வி. மற்றபடி அவர் துணை முதலமைச்சர் ஆகிறதோ இல்லை முதலமைச்சர் ஆகிறதோ நமக்கு எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. இது அவருடைய தனிப்பட்ட விஷயம், அந்த கட்சி சார்ந்த விஷயம் அப்படின்னு நம்ம தள்ளி விட்டுலாம். அதையும் தாண்டி வேற என்ன சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி கைதாகி 2 நாளைக்கு முன்னாடி தான் வெளியே வந்திருக்கிறாரு. அவருக்கு மறுபடியும் பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் இங்கே அவரு 15 மாதம், கிட்டத்தட்ட 417 நாள் ஜெயிலில் இருந்திருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் மறுபடியும் அவருக்கு பதவி கொடுக்கறது இங்கே சர்ச்சையாக தான் இருக்குது அப்படிங்கிறதையும், நார்மலாக மற்றவங்களுக்கு அமைச்சரவை பதவி கொடுத்துருந்தா எந்த ஒரு விஷயமே இல்லைங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஜாமீனில் வந்த ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்க. அதையும் தாண்டி இங்கே பொன்முடி அவர்களுக்கு வந்து 3 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்து அதை மேல்முறையீடு செஞ்சு அதை மாற்றி வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அவருக்கும் மறுபடியும் அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்க. இப்படி ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறவங்களையும் அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படிங்கிறப்பையும் அவங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுக்குறப்ப தான் இங்கே மக்கள் ஓட்டு போட்டு ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சுடுறாங்க. பார்த்தீங்களா, இது மேல் இந்த ஆட்சி மேலே எப்படி நம்பிக்கை வரும் அப்படிங்கிறதான் என்னோட கேள்வி. இங்கே ஆல்ரெடி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத மூலிமா தான் அவங்க ஜெயிலுக்கே போகிறாங்க. அப்படி இருந்தும் இவங்க அவங்களுக்கு மறுபடியும் பதவி கொடுக்குறது எப்படி இருக்குதுன்னா, அவங்கள ஊக்குவிக்கிற விதமாக தான் இருக்குது. இங்கே ஓட்டு போட்டவங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற விதமாக மட்டும்தான் இருக்குதே தவிர, இங்கே மறுபடியும் ஒரு நல்ல அரசை கொடுக்கணும், நல்ல ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்ட்டு யாரும் நினைக்கிறது இல்லை. எல்லாருமே இங்கே சுயநலத்தோட மட்டும்தான் செயல்படுறாங்க அப்படிங்கிறது மறுபடியும் இந்த அரசு நிரூபிச்சுட்டு வருது அப்படின்ட்டு தான் என்னுடைய பார்வையும் கூடங்க. இங்கே சீனியராக இருக்கிற பல அரசியல்வாதி இங்கே திமுகவிலே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் கொடுக்காம இங்கே உதயநிதிக்கு கொடுக்குற காரணமே இங்கே அவருடைய வாரிசு அரசியல் தான். இங்கே நாங்கள் வாரிசு அரசியல் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா, இல்லை உங்கள் மகன் வருவாங்களா அப்படின்னு கேட்குறப்பலாம் இல்லை, கண்டிப்பாக இல்லை அப்படின்னு சொன்ன வீடியோ கிளிப்பு எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. அப்படி இருந்தும் இப்போ இவங்க மறுபடியும் இவங்களை அரசியல் கட்சியில் வந்துட்டு இருக்கிறதுக்கு வேற எந்த ஒரு உதாரணமும் தேவையில்லை. அவங்களுடைய பழைய வீடியோக்களே போதும் இவங்க எந்த அளவுக்கு போய் சொல்லியிருக்கிறாங்கன்னு. ஸோ என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்து இருந்ததுன்னு அப்படியும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.